அனைவருக்கும் வரங்க பேண்டை துவையல் செஞ்சிடலாம். பேண்டை இலசாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இவ்வளோ தான் பேண்டை துவையலுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும். நம்ம உடம்பு வலிகளுக்கும் நல்லா கேட்கும், எலும்பெல்லாம் பலப்படுத்தும். பலவிதமான வைட்டமின் சத்துக்கள் இந்த பெண்டில் அடங்கியிருக்கு. ஓகேங்களா? உடஞ்சி போன எலும்பு கூட்டும், எலும்பு வந்து வீக்காக உள்ளவங்களுக்கு இது சரி செய்யும். வந்து பலவிதமான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ பேண்டை க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பேண்டை வந்து நம்ம அலசாக தந்துருக்கோம். நம்ம கை கொஞ்சம் எந்தாடிடலாம். எந்தாடிட்டு பேண்டை வந்து க்ளீன் பண்ணிடலாம். தலையில் கூட போடலாங்க, தலையில் வேஸ்ட் பண்ணுறாதீங்க, தலையில் தாராளமாக போடலாம். பேண்டை வந்து நார் வந்து அதிகமாக இல்லைங்க, எலசு நார் கம்மியாக தான் இருக்குது. இதை க்ளீன் பண்ணிடலாம். இந்த கணு பகுதியிலேருந்து க்ளீனாக எடுத்துங்க. நார் இருந்தாலும் வந்து 4 பக்கம் நார் லைட்டாக வரலாம். வந்து எலசு தான், நார் வந்து அதிகமாக இல்லை, லைட்டாக இருக்குது. அப்படியே இந்த நார் வந்து 4 பக்கம் நாரை கரெக்டாக எடுத்துருக்கேன். பாருங்கள், இது கணு இருக்குங்களா? இந்த கணு பக்கத்தில் லைட்டாக கட் பண்ணிங்க. அது திருப்பி எடுக்கும்போது இந்த லைட்டாக அந்த நார் எடுத்துரும். அதே போல் இந்த பக்கம் கணு பக்கத்தில் லைட்டாக கட் பண்ணிட்டு இப்படி எடுக்கும்போது இந்த நார் வந்து கரெக்டாக எடுத்துரும். ஓகேங்களா? அதை அப்படியே பாதி கட் பண்ணிக்கலாம். அதே போல் எல்லா பிரண்டையும் க்ளீனாக நார் எடுத்துகிட்டு, ஏற்கனவே பிரண்டி வந்து நல்லா க்ளீனாக கழுவிட்டோம். கழுந்து வரணும். இந்த கணுகளை வந்து கட் பண்ணிட்டு அப்படியே லைட்டாக அந்த நாரை எடுத்துடலாம். நாரை எடுத்துகிட்டு ஒரு பெண்டை துவையலோ சட்னியோ ரெசிபியோ ஊறுகாய் சூப்பராக செய்யலாம். அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அது பெண்டை எல்லா பெண்டையும் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பிரண்டை வந்து நம்ம நார்லாம் வந்து அதிகமாக இல்லைங்க, எலசான பிரண்டை, நார் கிடையவே கிடையாது. லைட்டாக இருந்து நாரை எடுத்தாச்சு. பெண்டையை ஃபஸ்ட் நல்லா கழுவிட்டோம். கழுவி நார் எடுத்து க்ளீனாக கட் பண்ணிட்டோம். பாருங்க, 2 பிரண்டை தான் கட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான பொருளை பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். இப்போ 2 கப்பில் இருக்கிறது வந்து பிரண்டை தான் நல்லா க்ளீன் கட் பண்ணி வச்சுருக்கோம். 1/2 மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம். கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கோம். காஞ்ச கருவேப்பிலை இருக்குது, பச்சை கருவேப்பிலை இருக்குது. பச்சை மிளகா வந்து ஒரு 100 கிராம் எடுத்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 100 கிராமு, இஞ்சி 100 கிராமு, சாம்பார் வெங்காயம் ஒரு 300 கிராம் எடுத்துருக்கேன். புதினா ஒரு 1/4 கட்டு எடுத்துருக்கேன். தேவையான உப்பு, புளி, இவ்வளோ தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் 1/4 லிட்டர் ஊற்றிங்க. இப்போ வந்து 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது மறுபடியும் 1/4 லிட்டர் எண்ணெய் தேவைப்படும். இப்போது இதெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கேஸ் பற்ற வச்சிடலாங்க. நல்லெண்ணெய் வந்து 1/4 லிட்டர் ஊற்றிருக்கோம். நல்லா சூடாகட்டும். அதாவது நல்லெண்ணெயில் போட்டு எந்த செய்யுங்களோ நம்ம ஹெல்த்தியாக போட்டு அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். 4 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கும் போது ஒரு 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். ஓகேங்களா? நல்லா சூடானோடனே அந்த வந்து சாம்பார் வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அது புளி, அது வந்து தேங்காய், பிரண்டை எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை க்ளீனாக பரட்டி எடுத்துகிட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டில். ஓகேங்களா? இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. பிரண்டையை மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இல்லைங்க, எண்ணெய் மேலே அடிக்கும். பச்சை பிரண்டைலாம் எண்ணெய் போடும்போது அப்படியே பழம் வெடிக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அது எவ்வளோ பச்சை கலராக இருக்குது, சூப்பராக பச்சை கலராக இருக்குது. இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணால் அந்த ப்ரௌன் கலர் மாறி வரணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. நல்லெண்ணெய் போட்டு செய்யுங்க, அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ பச்சை கலராக இருக்குது, நல்லா ஃபுல்லாக ப்ரௌன் கலரில் மாறி வரணும். அந்தளவுக்கு க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு வருது. இந்த டைமில் நம்ம வெங்காயம் போடல. ஏதாவது இது மட்டும் தனியாக நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சுட்டு மற்ற மசாலா தனியாக ஃப்ரை பண்ணி வச்சாலும் ஓகே தான், இல்லை ஒன்றா கலந்தாலும் ஓகே தான். இப்போ சாம்பார் வெங்காயம் போட்டுடலாம், இஞ்சி போட்டுடலாம், இது வந்து பூண்டு போட்டுடலாம், அடுத்தது பச்சை மிளகாய். இது மட்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும். கருவேப்பிலை, கொத்தமல்லி வந்து மறுபடியும் போட்டலாம். ஓகேங்களா? அது வந்து சீக்கிரம் வதங்கிடும். இதை மட்டும் நல்லா க்ளீனாக வதக்கிடலாம்.
பிரண்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மருத்துவம் நிறைய இருக்குது. ரத்த ஓட்டம் கரெக்டான முறையில் சீராக செயல்படும். இதே பிரச்சனை இருக்காது. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்காது. நரம்பு வந்து இதில் வந்து வீக்காக இருக்கணும், அதெல்லாம் சரி பண்ணும். மூட்டு வலி, முட்டி வலி, இடுப்பு வலி, கை கால் எல்லாம் நல்லா சூப்பராக கேட்கும். உடஞ்சி போன எலும்பு கூட ஒட்ட வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த பெண்டில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இந்த பெண்டில் மட்டும் பலவிதமான நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்குங்க. போன் செக்டர் சூப்பர் ரெசிபி. பெண்டை வந்து நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இந்த டைமில் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் வந்து துருவி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காய்ந்த கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை, அதுவும் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, ஓகேங்களா. அதுவும் பார்த்திங்கன்னா தேவையான உப்பு இதை போட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிங்க. நல்லா ஃப்ரை ஆன உடனே இது நல்லா க்ளீனாக அரைச்சிடலாம். அரைச்சிட்டு தாளிச்சிட்டா சுவையான டேஸ்டான ஹெல்த்தியான பிரண்டை துவையல் ரெடி. ஓகே, நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அதுதாங்க நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இது போதுமான கரெக்டாக இருக்குது. இப்போது இதை எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு இது கூட புளி சேர்த்து அப்படியே க்ளீனாக தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ தண்ணி க்ளீனாக ஊற்றி க்ளீனாக அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே தாளிச்சிட்டா சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி. பிரண்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து மிக்சரில் போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அது கூட கொஞ்சம் புளி சேர்த்துருக்கோம். இப்போது தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் அப்படியே குறப்பாவோ இல்லை நைஸாக உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சி க்ளீன் தாளிச்சிடலாம். இப்போ ஓகே, இப்போ பிரண்டை வந்து நல்லா க்ளீனாக வதக்கிட்டு அரைச்சிட்டோம். ரெண்டு டைம் மிக்ஸி கூட அரைச்சிருக்கோம். நல்லா கட்டியாக நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ குறப்பாக அரைச்சிருக்கோம். இப்போ தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கட்டியாக சேர்த்து வச்சுருக்கோம். தாளிக்கு போகிறோங்க. இதுக்கு கருவேப்பிலை போகிறோங்க, கடுகு, ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுந்து, நல்லெண்ணெய் பாருங்கள். 4 லிட்டர் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். பியூர் நல்லெண்ணெய். இது இன்னொரு நோயாக இருக்குது பாருங்கள். ஏற்கனவே வந்து 4 லிட்டர் எண்ணெய் போட்டு தான் இதெல்லாம் நல்லா நம்ம வதக்கியிருக்கோம். அதே போல் இப்போ ஒரு 4 லிட்டர் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா. நல்லெண்ணெய் செய்யுங்க, ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியும் கூட. ஓகேங்களா. இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு. 4 லிட்டர் எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய்லாம் காஞ்சிடுச்சு. கடுகால் போல் போட்டுடலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு கருவேப்பிலை போட்டுடலாம். இது பாருங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம். அதெல்லாம் வந்து இதில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நல்லெண்ணெய் போட எவ்வளோ க்ளீனாக பொங்கு பார்த்திங்களா. நல்லெண்ணெய் வந்து க்ளீனாக பொங்கி வரும். நல்லா அருமையாக இருக்கும். நல்லா இது வந்து ஒரு 10 நிமிஷம் காலம் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா வதக்கிங்க. வதக்கினா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா. நல்லா வந்து கலக்கி விட்டே இருங்க. நல்லா வந்து ஃப்ரையாக இருக்கும். எண்ணெய் இதுக்கு வந்து பத்தாது, இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்க வேண்டியது இருக்கும். பிரண்டை அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அதனால் எண்ணெய் வந்து பத்தாது, இன்னும் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றணும். நல்லா ஃப்ரை ஆகட்டுங்க. அதில் வந்து உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிங்க. உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆக இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்டில் பிரண்டை சட்னி துவையல் ரெடி ஆகிடும். நல்லா கழுவி விட்டுங்க. நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆனால் போதுங்க. சூப்பராக வந்துடும். இன்னும் உப்பு காரெலாம் கரெக்டாக செக் பண்ணி டைமில் இப்போ பிரண்டை வந்து செக் பண்ணுவோம். உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காரம் புளிப்பு கரெக்டாகிடும். லைட்டாக உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டு நல்லா கலக்கிங்க. இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லெண்ணெய் ஊற்றிடலாம். அப்படியே ஊற்றிட்டு நல்லா க்ளீனாக வந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆகணும். ஏன்னா நம்ம கட்டியாக தான் செஞ்சுருக்கோம். இன்னும் கட்டியாக வந்தாலும் பரவாயில்ல, நமக்கு டேஸ்ட்டாக இருக்கணும், அருமையாக இருக்கணும். ஓகேங்களா. பிரண்டை துவையல் சட்னி சாப்பிடும்போது
அந்த ஃப்ரெண்டோட பலன் எல்லாம் நமக்கு கிடைக்கணும். அந்த அளவுக்கு க்ளீனாக செஞ்சிங்கன்னா அருமையாக இருக்கும். ஓகேங்களா? க்ளீனாக வந்து நீங்கள் ஒரு 15 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனால் போதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டிலில் வந்து சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பயும் கெடாத அளவு செய்யணும். நம்ம எப்போ வேணுமோ அப்போலாம் சாப்பிடலாம். இது வந்து தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம், ரைஸுக்கு சாப்பிட்லாம். ஓகேங்களா? அது அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். க்ளீனாக செஞ்சுட்டு அது ஒரு நல்ல ஒரு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டில் ஒரு சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு கிடாது, ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இது எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப அருமையான ஃபுட் இது. போன் செட்டாக இருக்க ரெசிபி. ஓகே, இவ்வளோ தாங்க, ரெடி ஆகிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக வந்து நல்லா திக்காக கட்டியாக செஞ்சுருக்கோம். நல்லெண்ணெய் போட்டு அருமையான டேஸ்ட்டில் செஞ்சுருக்கோம். இதே போல் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை ரைஸ் போட்டு சாப்பிட்லாம், இட்லிக்கு தோசைக்கு அப்படியே கூட ஊறுகாய் போல் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அருமையாக இருக்கும். அதே போல் வந்து உங்களுக்கு எலும்பு தேய்மானம் உள்ளவங்களுக்கு, எலும்பு வலி உள்ளவங்களுக்கு, கால் வீக்க உள்ளவங்களுக்கு, இந்த ரத்தோட கண்ட்ரோல் பண்ணோம், இதே பிரச்சனை தீரும். அப்படியே இந்த கை கால் வலி, மூட்டு வலி, உடம்பு வலி இதுக்கெல்லாம் நல்லா கேட்கும் சாப்பிடும்போது. இந்த எலும்பு வந்து சிலருக்கு வந்து எலும்பு உடஞ்சிருக்கும், கட்டு போட்டிருப்பாங்க. அவங்களாம் அந்த வந்து பேரண்டை வந்து துவையல், சட்னி, ஆயில் பல விதமான ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம். அந்த எலும்பு சீக்கிரமாக கூடும். அப்படி பல விதமான நன்மைகள் இந்த பேண்டில் நிறைய நிறைஞ்சிருக்கு. அதனால் அடிக்கடி செய்யுங்க, சாப்பிடுங்க. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக செஞ்சுருக்கோம். இவ்வளோ தாங்க. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணுமோ அப்போல்லாம் சாப்பிட்டுக்கலாம். அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. பொதுவாக இந்த நரம்பு, எலும்பு தேய்மானம், தளர்ச்சி உள்ளவங்களுக்குலாம் ஒன்று அதே போல் வந்து கால் கை உடஞ்சவங்க, கட்டு போட்டிருப்பாங்க, அவங்கள வந்து தாராளமாக அடிக்கடி சாப்பிட்லாம். சாப்பிடும்போது அவங்களுக்கு உடஞ்சி போன எலும்பெல்லாம் தானாக கூடி வரும். நல்லா அருமையான டேஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஓகே வாஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அனைவருக்கும் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். வெண்டை துவையல் சூப்பர் ரெடி பண்ணிட்டோம். ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இந்த ஆறுன உடனே ஒரு பாட்டில் எடுத்து க்ளீனாக சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கெடாமல் இருக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், பெனிஃபிட்ஸாகவும் இருக்கும். ஓகே, அப்படியே டேஸ்ட் பார்த்தலாம் அப்படிங்குதுன்னு.